To our respected principal and teachers and my dear friends, my name is Nagleshwar. I am studying in 10th standard. Today going to talk about Dr. APJ Abdul Kalam. Dr. APJ Abdul Kalam, 11th President of India. He was born on October 15, 1931 in Rameswaram, Tamil Nadu. He is known as the Childman of India. For work in science, he helped develop many important rockets and missiles for India. He played a big role in India 1998 nuclear test. He loved teaching, inspiring students to dream big. Dr. Kalam wrote many books like Wings of Fire. Dr. Kalam died at 1998, July 27, 2015. Thank you. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். என் பெயர் ஜி.எஸ்.வி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இன்று அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பேச வந்துள்ளேன். ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் ஆவார். அவர் 15 ஆகஸ்ட் 1931 தமிழ் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தார். அவரது முழு பெயர் அபுல் பகி ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். அவர் ஒரு இந்தியாவின் விஞ்ஞானி. பாரத் ஏவுகணை உருவாக்கும் பணிக்காக அவர் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். நன்றி. My name is Anushka. I am studying in 6th standard. Today I will talk about Dr. APJ Abdul Kalam quotes. Life and time are world best teachers. Life teaches us make the good use of time. Time teaches us value of life. Look at the sky. We are not alone. The whole universe is friendly to us and only to use us best to those who dream and work. Education is the most powerful weapon which you can change the world. If you want to shine like a sun, first burn like a sun. Success is when your signature becomes an autograph. The best way to surrender your future is to create it. Thank you. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கூறிய பொன்மொழிகளை கூற வந்துள்ளேன். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள். உன் கைரகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. ஏனென்றால் கையை இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை. துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையின் தோல்வியே இல்லை. ஒரு முறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அது லட்சியம். நீ கடந்து போக பாதையிலேயே என்று கவலைப்படாதே. நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை. நன்றி. வணக்கம். என் பெயர் பரந்தாமன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கூறிய பொன்மொழிகள் சிலவற்றை கூற வந்துள்ளேன். இந்த உலகில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்றுவிடலாம். முடியும் வரை முயற்சி செய், உன்னால் முடியும் வரை அல்ல, நினைத்த செயல் முடியும் வரை. கனவு காணுங்கள். கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது. அதுவே லட்சியம், கனவு. நீ சிந்திக்கும் விதம் உன்னை மாற்றும். வெற்றி பெற வேண்டும் என்ற பதற்றம் இல்லாமல் இருப்பதுதான் வெற்றி பெறுவதற்கான சிறந்த வழி. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னையும் எப்போதுமே மண்டியிடுவதே இல்லை. ஆண்டவன் சோதிப்பது எல்லாரையும் அல்ல, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. வாய்ப்புக்காக காத்திருக்காது, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள். கனவு காணுங்கள். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், உங்கள் கடமையை பற்றி கனவு காணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும்.
வெல்வோம், சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம். எந்தை அருளால் எதுவும் வசமாகும். நன்றி.